بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته إلى يوم الدين. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال الله جل جلاله وهو أصدق القائلين في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இருள் சூழ்ந்த இந்த உலகிலே ஒளி விளக்காய் வந்துதித்த எம் உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாகவும் தன்னுடைய வாழ்க்கையுடைய இலட்சியமாகவும் எடுத்து நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் பரிஹந்தம் வரை இருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயிலிலே நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிலைதிரலை நண்பர்களே, எண்ணி தரப்பட்ட பல மூச்சியல் அடங்கிய இந்த உலக வாழ்க்கையிலே எந்த விடயங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் ஆளாக முடியுமோ அப்படியான எல்லா காரியங்களையும் தன்னால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவற்றை செய்வதன் மூலமாக அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகுவோமோ அப்படியான எல்லா காரியங்களையும் தனிமையிலும் கூட்டிலும் இரவிலும் பகலிலும் சதா காலமும் சதா நேரமும் முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கணவான்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அம்மனவாலுஹு புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மாதம் எப்படியான மாதம், இந்த மாதத்தில் என்ன சிறப்புகள் போற்றப்பட வேண்டும், என்ன சிறப்புகள் சொல்லப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லிதான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற அமைப்பு கிடையாது. முழு உலகிலும் எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் ஒலிக்கப்படும் ஒரு நாமம் இருக்கும் என்றிருந்தால் அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நாமம் எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் ஒழுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது.
அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, நண்பர்களே, இன்று நாம் 1447 வருடம் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 வீட்டிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் என்ற மாதம் வரும் பொழுது நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு ஞாபகம் வருவதை போல நபியோருடைய இறப்பும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு கட்டமாகத்தான் இருக்கிறது. எப்படி உலகம் ஆனந்தம் அடைந்த நாளோ அதே போல உலகம் இருண்டடைந்த நாளும் கூட என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, பொதுவாக அதிகமான ஹுதுமா மேடைகளிலே இன்றைய தலைப்புகளில் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத், அவருடைய அந்த இறந்த செய்திகள் அதிகமான இடங்களில் பேசப்பட்டாலும் கூட இறப்பை பேசுவதன் மூலம் நமக்கு கவலையும் வரும். நமது உள்ளங்கள் அதனுடைய நேசத்தில் கூடியதாக இருந்தாலும் கூட சில விடயங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இறப்பை அன்பானவர்களே நாம் பேசுவதனால் ஹயாத்தாக்க முடியாது, உயிர்ப்பிக்க முடியாது. இறப்பு என்பது இறப்பதுதான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அன்றிய உலகத்தில் இல்லை. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலையான ஒரு வாழ்வை வைத்திருப்பான் என்றால் அந்த வைப்புக்கு தகுதியானவர் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஒரு கவிஞர் சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்றார், லௌலல் மௌத்து லகான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹை. நம் உலகத்திலே மௌத் என்ற ஒன்று இல்லை என்றிருந்தால் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹு தஆலா இந்த மண்ணுக்கு மேல ஹயாத்தோட வாழ வச்சிருப்பான். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். நபியே, நீங்களும் மௌத்தாகிருவீங்க, அவர்களும் மௌத்தாகிருவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை விடுத்தங்கள் இந்த மௌத்தை பத்தி இறப்பை பத்தி நாம் பேசினாலும் பேசக்கூடிய நேரத்திலே கண்கள் கலங்கலாம், உள்ளங்கள் பதறலாம். ஆனால் எப்பொழுதுமே கியாமத் நாள் வரையும் அந்த பிறப்பை அந்த இறப்பை ஹயாத்தாக்க முடியாது சகோதரனே, உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் இன்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னாக்களும் அவர்கள் மீதுண்டான அந்த முஹப்பத்துகளும் இன்று மௌத்தாக இருக்கிறது. அன்பானவர்களே, உம்மத்தினரே, நபியோருடைய உம்மத்திலே அந்த நபியோருடைய முஹப்பத்தும் நபியவர்களுடைய அந்த சுன்னாக்களும் இன்று இறந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் இன்று அந்த சுன்னாக்களை அந்த முஹப்பத்துகளை பேசுவதன் மூலமாக நமது வாழ்க்கையிலே அதை உயிர்ப்பிக்க செய்யலாம். அன்பானவர்களே, எனவே நபியோருடைய அந்த நேசம், நபியோருடைய அன்பினுடைய அடையாளம் எப்பொழுது என்றால் அவருடைய அந்த சுன்னாக்களிலே, அந்த வழிபாட்டிலே நாம் எந்த அளவு ஈடுபடுகிறோமோ அதுதான் உண்மையான நேசம். இதனை தான் அந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நிலைத்து காட்டினார்கள். எனவே அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான நேசத்தை எங்களுடைய உள்ளங்களிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நபியோருடைய நேசம் எவ்வளவு, நபியோர்களுடைய நேசம் வெறும் எந்த மாதம் மாத்தும் பேசப்படக்கூடிய விடயமா? ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்திலே மாத்திரம்தான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த முஹப்பத்களை பாடக்கூடிய மாதமா? இல்லை இல்லை அன்பானவர்களே, இந்த மாதம் மாத்திரமல்ல, 12 மாதங்கள், 365 நாட்கள், 24 மணித்தியாலங்கள், 60 செகண்ட்கள், ஒவ்வொரு வினாடியிலும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாமம் போற்றப்பட வேண்டும், அவர்களுடைய புகழ் பாடப்பட வேண்டும், அவருடைய சுன்னாக்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து காரிய காலங்களையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீதான அந்த முஹப்பத், அவருடைய சுன்னத்தின் மீதான அந்த ஆசைகள் எங்களுடைய உள்ளத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, வெறுமனே இந்த மாதத்துல மாத்திட்டு போறது கிடையாது, இந்த மாதத்துல மாத்திரம் பேசுறது கிடையாது.
அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு நேசம் வைக்க வேண்டும்? நபி அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நேசம் வைக்கிறது? அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு நேசம் வைக்க வேண்டுமா வைக்கலாம். ஒரு மனிதன் அவருடைய நேசத்தின் வெளிப்பாடில் நபி அவர்களை போல்கிறார். எவ்வாறு போல்ந்தாரோ அவருக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் சம்பந்தப்பட்டது. நபி அவருடைய புகழுக்கு மாலைக்கு எல்லை கிடையாது. ஆனால் அந்த நபியுடைய புகழ் உலூஹியத்தை விட முந்தி விடாமல் இருப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியோருடைய அந்த புகழ் மாலை உலூஹியத்தை விட, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை விட புகழா முந்தாமல் எந்த அளவு வேணுமானாலும், எப்படி வேணுமானாலும், எங்கு வேணுமானாலும், எந்த சந்தர்ப்பத்திலையும் நபியோருடைய புகழை பாடுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, எப்படி நேசம் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆக முக்கியமானதாக இருக்கிறது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நேசம் எப்படி கொள்ள வேண்டும்? சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். நபியோருடைய நேசம் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே மனிதர்கள்ட்ட மாத்தம் உண்டான நேசம் அல்ல. நபி அவருடைய நேசம் வெறுமனே மனிதர்கள், இந்த மனிதர்களுக்கு மாத்திரம் உண்டான நேசம் அல்ல. அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பிடங்களும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிடங்களும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அதில் பூமியில வாழக்கூடியதாக இருக்கலாம், வானத்தில் இருக்கிறதா இருக்கலாம், கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கலாம், தரைவாழ் உயிரினங்களாக இருக்கலாம், வானத்தில் இருக்கலாம், பூமியில் இருக்கலாம், எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் அன்பு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மரங்கள் நபியவர்களுக்கு சஜதா செய்கின்றன, விலங்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜதா செய்கின்றன. எத்தனையோ சம்பவங்கள் அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, சில நிமிடங்களில் சொல்லி முடிக்க முடியாத பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான அற்புதங்கள் முஅஜிஸாக்களை அல்லாஹு தஆலா அந்த மாணவிக்கு நடத்தி காட்டினான். ஏன் நடத்தாமல் இருக்க முடியும்? எவ்வாறு நடத்தாமல் இருக்க முடியும்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தார் அனைவருக்கும் ரஹ்மத்தாக தான் அல்லாஹ் தஆலா அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். எனவே அவருடைய அந்த நேசம், அதனுடைய வெளிப்பாடு எல்லா படைப்பிடங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, சஹாபாக்கள் நபியோரின் மீது கொண்டான நேசங்கள் என்ற கிதாபுகள்ல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விடுத்தம். இந்த நேசம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சகோதரர்களே, வெறுமனே வாயால் கூறப்படும் வார்த்தைகள் மட்டுமல்ல நேசம். நேசம் என்பது உள்ளத்தால் வர வேண்டும். ஒருவன் தனது மனைவியை நேசிக்கிறான், தனது பெற்றோரை நேசிக்கிறான், தனது சகோதரனை நேசிக்கிறான், தனது பிள்ளைகளை நேசிக்கிறான் என்றால் அந்த நேசம் எப்பொழுது உள்ளத்துக்கு வருமோ உடம்புக்கு வழி தெரியாது. உள்ளத்துக்கு வரக்கூடிய நேசம் உடம்புக்கு வழி தெரியாது. ஏன்? அந்த நேசத்துடைய வெளிப்பாடு அவ்வாறு தான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடுத்தம் ஹிஜாம செய்கிறார்கள், இரத்தம் குத்தி எடுக்கிறார்கள். எடுத்துவிட்டு அந்த இரத்தத்தை ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரே, இதை நீங்க புதைச்சிட்டு வாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரத்தத்தை காயில் வாங்குகிறார்கள். அந்த கிண்ணத்துடன் அப்படியே போனார்கள். போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்பி வரக்கூடிய நேரத்துல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், நீங்க புதைச்சிட்டீங்களா? முதல்ல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் புதைச்சிட்டேன். எங்க புதைச்சிங்க? யா ரசூலல்லாஹ், நான் புதைக்கல யா ரசூலல்லாஹ், அதை நான் குடிச்சிட்டேன் நாயமே. அந்த இரத்தத்தை நான் குடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ்
என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னது இரத்தம் எவரது உடலை கலந்து விடுமோ, எந்தவருடைய உடலுடன் என்னுடைய அந்த இரத்தம் கலந்து விடுமோ அந்த உடலை நரக நெருப்பு தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அந்த அளவு நேசம் சகோதரர்களே, இந்த அளவு எந்த மனிதரும் உலகத்தில் வாழ்ந்த எந்த மனிதராக இருக்கலாம், கியாமத் நாள் வரக்கூடிய தன்னுடைய மனைவியாக இருக்கலாம், தனது பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த ஒரு மனிதனும் இந்த அளவு நேசத்தை விட மேல போக முடியாது. இது ஒரு ரெண்டு சம்பவங்கள் அல்ல. உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. அந்த நேரத்திலே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் அல்லது முகத்தில் ஒரு காயம் ஏற்படுகிறது. ஒரு வளையம் வந்து தோய்த்து விடுகிறது. இந்த நேரத்துல ஒரு பக்கத்துல ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஓடி வராங்க. இன்னொரு பக்கத்தால ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா ஓடி வராங்க. ரெண்டு பேரும் அப்படியே வந்து அப்படியே அந்த வளையத்தை தனது பற்களால கழிச்சு இழுக்கக்கூடிய நேரத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளையத்தை எடுக்கக்கூடிய நேரத்துல அவருடைய ஒரு பல் ஷஹீதாக்கப்படுகிறது. ஒரு வளையம் வெளியே வருகிறது. இரண்டாவது வளையம் அதை எடுக்கிறார்கள். இரண்டாவது பட்லும் ஷஹீதாக்கப்பட்டுகிறது. வளையம் வெளியே வருகிறது. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த மேனியிலிருந்து இரத்தம் வடியக்கூடிய நேரத்தில் ஓடோடி வருகிறார்கள். அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தந்தையார் மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து நபியருடைய அந்த மேனியில் தன்னுடைய உதட்டை வைத்து அந்த இரத்தத்தை வெளியே போகாத வண்ணம் அப்படியே உறிஞ்சு குடிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இதுதான் உண்மையான நேசமா இருக்கிறது. இவர்களுக்கும் இந்த நன்மாராயம் கூறப்பட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரியந்தர்களே, இதுதான் அந்த நபிமார்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கு நபியோருடைய இந்த முஹப்பத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குவையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபியோர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மடியில படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாம்பு கொத்துகிறது. அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கண்கள்ல கண்ணீர் வந்து அந்த கண்ணீர் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மேலான முபாரக்கான கன்னத்தில் படக்கூடிய நேரத்தில் பார்த்தா அந்த பாம்பு கடி அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தூக்கத்துக்கு தடையாயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வருத்தத்தை தாங்கினார்களே. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இதுதான் உண்மையான முஹப்பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இது ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் இந்த விஷயத்தை நிலைநிறுத்தி காட்டினார்கள். உஹதுடைய யுத்தத்திலே ஒரு செய்தி பரகிறது. அதாவது நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி மதீனாவில் அப்படியே பரவ ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மக்கள் எல்லாம் பதற்றமடைந்து பீதி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் எல்லாம் வீடை விட்டு வெளியே வருகிறார்கள். இந்த நேரத்தில் அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண்மணி வீடை விட்டு வெளியே வருகிறார். வந்து ஓடோடி அந்த உஹதுடைய மைதானத்தை நோக்கி போகிறார். போகக்கூடிய நேரத்தில் அருமை சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் உஹதுடைய அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த தாய் அந்த பெண்மணி கேட்கிறார், அன்பு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகமாக இருக்கிறார்களா, அவருடைய நிலைமைகள் இவ்வாறு வினவக்கூடிய நேரத்திலே அவளுக்கு சொல்லப்படுகிறது, உனது தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தன்னை பெற்றெடுத்தவர் ஆளாக்கினவர் இந்த உலகத்துக்கு உற்பத்தி ஆக்குவதற்கு அல்லாஹ் காரணமா வைத்த தந்தை சொல்லப்படுகிறது. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அந்த முஹப்பத் மேலோங்கவில்லை. சோதரலே, அந்த பெண் என்ன செய்கிறார்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு என்பதாக கேட்கிறார். இதுக்கு பின்னால மீண்டும் முன்னேறப்படுகிறது. அப்பொழுது அவருடைய விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்றார்கள், உன்னுடைய கணவன் மூத்தாய் விட்டார், உனது கணவன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். சகோதர நண்பர்களே, இன்ற காலத்தில் வாழக்கூடிய நம்முடைய பெண்களுடைய நிலைமையில் எவ்வாறு இருக்கும்? ஹாஸ்பிட்டல்ல கணவன் மௌத்தாயிட்டார்னு சொன்னா
வீட்டுல உள்ள மனைவி அவளுடைய அந்த கணவன் அவளோட பேச முடியாது, அவளோட கதைக்க முடியாது. உண்மையான துக்கம் தான், வர வேண்டிய ஒரு துக்கம் தான், தவறு அல்ல. ஆனா அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அந்த சஹாபாக்களும் மனிதர்கள் தான், அவரும் எம்மை போல மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு நபி அவருடன் இருந்த அந்த உண்மையான அன்பு எவ்வாறு தெரியுமா? கணவனை விட மேலாக மதித்தார்கள். சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி அவர்கள் நலமாக இருக்கிறார்களா? மீண்டும் விசாரிக்கப்படுகிறது, தனது சகோதரன் கொல்லப்படுகிறான். இப்படியாக சொல்லப்பட்டதுக்கு பின்னால தூரத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பார்க்கிறாள். அந்த பெண்மணி போகிறாள், போயிட்டு சொல்ல, யா ரசூலல்லாஹ், நீங்க வஃபாத் ஆயினது என்னால தாங்க முடியல யா ரசூலல்லாஹ். இந்த செய்தி உங்களை பார்த்ததுக்கு பின்னாலதான் என்னுடைய உள்ளம் மன அமைதி பெறுகிறது, என்னுடைய உள்ளம் மன அமைதி பெறுகிறது. காரணம், உங்களை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய இரக்கம் சகோதரர்களே. தந்தை, கணவன், சகோதரன், உணர் ரிவாயத்தில மகன், இப்படியாக அனைவரையும் மூத்தாயினாலும் அன்பு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வேண்டும். அவர்களுடைய முஹப்பத் இவர்கள் அனைவரை விடம் இருந்தது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களில் ஒருவர் சரியான முறையில் ஈமான் அடைய மாட்டாரே. எது அளவுக்கு என்று சொன்னா, தனது தந்தை, தனது பிள்ளைகள், தனது முழு மனிதர்களை விடவும் என்னை நேசிக்காத வரை அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பதாக சொன்னார்களே. அதற்கு உதாரணம் தான் அந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் நேரம் இடம் கொடுக்காத சோதரர்களே, ஆண்கள், பெண்கள், சிறார்கள், சுப்ஹானல்லாஹ், ஹாரிஸத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல தல்ஹத் இப்னு பரான்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள். நபி அவருடைய முஹப்பத்துடைய வெளிப்பாடு. நான் தந்தை வாழ்கிறார், பெரிய நீண்ட சம்பவம். தந்தை வந்து செல்றாரு, நீங்க அடிமையா இருக்கிறீங்களே, வாங்க போவோம். சொன்னாங்க, நாங்க அடிமையா இருக்கிறது தான் எனக்கு விருப்பம். ஏண்டா என் அன்பு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விடவும், என் சாச்சாவை விடவும், எங்களை எல்லா குடும்பங்களை விடும் எனக்கு நேசிக்க கூடியவர்கள் என்பதாக அந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சிறு பிஞ்சு வயதிலே அவருடைய முஹப்பத்தை வெளியாக்கி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இது சஹாபாக்கள் மாத்திரமல்ல, தாபியூன்கள் எடுத்துக்கொள்ளலாம், தபா தாபியன்கள் இருக்கலாம். ஹைரு தாபி என்று சொல்லக்கூடிய அவர் ஹஸரத் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய சரித்திரத்தில் வருது. உஹதுடைய தினத்துல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி ஷஹீதாக்கப்படுது. இந்த பல்லா இந்த பல்லா இந்த பல்லாண்டி எல்லா பட்களையும் கலட்டுறாங்க. காரணம், நபியோருடைய நேசம் சகோதரர்களே. அதுக்கு பின்னால வாழ்ந்த இமாம்களான மேதைகள், இவர்களுடைய வாழ்க்கையில நாங்க எடுத்துக்கொண்டா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் 4 இமாம் மதுஹபுடைய இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தான் மதீனால வாழக்கூடிய அந்த கால பகுதியில அந்த மதீனாவுடைய மண்ணுக்கு மேலால அவர்கள் பாதணி இல்லாமல் நடந்து வந்தார்கள். காரணம் கேட்கப்பட்டது, நீங்கள் பாதணி இல்லாமல் நடக்கிறீர்களே, என்ன காரணம் சொல்லப்பட்டது. ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இந்த நான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணுக்கு மேலால இருக்கக்கூடிய நேரத்துல மண்ணுக்கு மேலால நான் எப்படி பாதணி போட்டு நடக்கிறது கேட்டான். சோதல் அந்த சூடு, அந்த உஷ்ணம், அதுல பாதணிகள் போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனாலும் உள்ளத்துல வந்த நேசம் அந்த சூடாக விளங்கவில்லை சோதரர்களே. அந்த வழியாக வளரவில்லை. காரணம், உள்ளத்துல நேசம் பதிகிறது, உடம்பு தாங்க தயாராக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, நாம் எமக்கு வரக்கூடிய அந்த நேசமும் கூட இவ்வாறு தான் வரணும். எந்த அளவு ஆரோக்கியமான நேரத்துல, ஆஃபியத்தான நேரத்துல மாத்திரமா இந்த மாதிரி இருந்தார்கள்? இல்ல இல்ல, தூக்கு மேடை, அந்த தூக்கு மேடையில ஏற்றக்கூடிய ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அதே போல குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆண்டு சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தூக்கு மேடையில் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அந்த நேரத்துல காபிர்கள் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் குடும்பத்தோட சகோதரன் சந்தோஷமாய்க்கக்கூடிய நேரத்துல அன்பு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல வாரதை நீங்க விரும்புவீங்களா? சொன்னாங்க, இல்ல இல்ல, நாங்க குடும்பத்தோடலாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கால் ஒரு முள்ளு தைப்பதை கூட நாங்க விரும்ப மாட்டோம். எவ்வளவு நேசமா இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அந்த நேசம்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பினார்கள். சில சஹாபாக்கள் வந்தாங்க, வந்து நபி அவர்களை பார்த்து ஒரு ரெண்டு சவங்கள் அல்ல, ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ரிவாயத்தில் வருது, பல சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்துல நாங்க எங்களோட மனைவி மக்களோட குடும்பத்தோட இருக்கக்கூடிய நேரத்துல உங்களை காணணும்னு ஆசையா வந்தா நாங்க ஓடோடி வாரம், யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்ததுக்கு பின்னாலதான் எங்களுக்கு நிம்மதி வருது, அதுக்கு பின்னால எங்களோட குடும்பத்தோட நாங்க போயிட்டு சேர்ந்து கொள்றோம். அந்த சுவர்க்கத்துல நீங்க எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு நீங்க தூரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல உங்களை எப்படி யா ரசூலல்லாஹ் நாங்க பார்க்கிறது? உங்களுடைய பார்வை, உங்களுடைய அந்த தரிசனம், அதை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்று கவலையாக கேட்கிறார்கள். அன்பின் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய ஆயத்தை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கொண்டு வருகிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடப்பவர்கள் நாளைக்கு நபிமார்களுடன் இருப்பார்கள் என்ற ஆறுதல் வார்த்தையை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். சுவனத்துக்கு சென்றாலும் கூட அங்கேயும் நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தில் இருக்கும் என்றிருந்தால் அதுதான் உண்மையான அன்பாகவும் நேசமாகவும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அந்த நேசம், அந்த வாழ்க்கை எம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். சமீப காலத்துல நடந்த ஏப்ரலுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்துல ஒருத்தர் சொல்றத இந்த மிம்பர் மீது நான் சத்தியமிட்டு கூறுகிறேன். ஒருத்தர் சொன்னாரு, அந்த சாதாரண பிரச்சனையுடைய நேரத்துல, அசர், நான் வளமையா என்னுடைய வாகனத்துல வரக்கூடிய நேரத்துல நான் கிராத்தை போட்டு தான் வருவேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு போறோம், இப்ப நான் லேசா சத்தத்தை குறைச்சி நான் பாட்டை போட்டு வரேன். காரணம், நிப்பாற்றவன் வந்து பாக்குறான், கேட்கிறான், நான் என்னத்தை போடுறேன்னு கேட்கிறான். அவரு சொல்றாரு, அவன் குர்ஆனை போடுறத பார்த்தா முறைக்கிறான், அதனால தான் நான் அந்த இசைய மெதுவாக கேட்டுட்டு வாரேன்னு சொன்னாரு. அதற்குரிய பதில் சொல்லப்பட்டதே. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, நமது முஹப்பத்துடைய வெளிப்பாடு இவ்வாறு தான் இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த உண்மையான ஒரு முஹப்பத் என்று சொல்லிக்கொண்டு செயல்ல வார்த்தையில் முஹப்பத்து, வாழ்க்கையில் யஹூதியத் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இந்த தலையங்கத்துக்கு தோதுவாக எல்லாத்தையும் கூட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கடமைதான். அன்று பார்க்கிறேன், நாம் வாழக்கூடிய முஸ்லிம் ஊர், அல்லாஹ் தஆலா எமக்காவின் எத்தனையோ வாசல்களை திறந்து கொண்டிருக்கிறான். அந்நிய எங்கட நாட்டுல பல பகுதிகள் இருக்கிறது அன்பானவர்களே. அங்கு முஸ்லிம்கள் அந்நியரோட ஒட்டி வாழ்கிறார்கள், பெரும்பான்மையோட இனத்தோருடன் சேர்ந்து வாழ்கிறார்கள். அங்கு பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான சுன்னத்துகள் கூட முஸ்லிம்கள் சொரிந்து இவ்வளவு தீனுடனும் மார்க்கத்துடனும் வாழக்கூடிய இந்த பகுதியல்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சிலர்கள் அதற்கு கலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புல ஆடைகளுடைய விடயத்தில் காணப்படுகிற சோதரர்களே. பெண்கள் இவருடைய தலையங்கம் எல்லா காலங்களிலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்கள் எப்படி வாராங்கன்னு சொன்னா, உண்மையில ஜம்பர் அடிச்சு கொண்டு முட்டை காலுக்கு மேலால இறுக்கமான ஆடை, அவருடைய அந்த வயோதிபத்தை வாலிபமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதர நண்பர்களே, பெண்ணுக்கு எப்படி ஔரத் இருக்கிறதோ ஆண்களுக்கும் ஔரத் இருக்கிறது. தொப்புள் முதல் முழங்கால் வரை ஒவ்வொரு ஆண்களும் மறைத்து பிடிக்க வேண்டும். இது ஷரியாவுடைய சட்டம். இவர் ஸ்போர்ட் செய்யுங்க, எது செய்ய பிரச்சனை இல்ல, குனிங்க. ஆனால் இந்த முறையை கையாளப்படணும், இந்த ஆடைகள் அணிவிக்கப்படணும். நான் சமீபமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம், அல்லாஹ் மன்னிக்கணும், சில வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், பல பிள்ளைகளை ஈண்டெடுத்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலேயே இந்த தன்மை வரும் என்றிருந்தால் பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்னவிருக்கும் சகோதரர்களே? பிள்ளைகளுடைய நிலைப்பாடு இருக்கும். இவர் எப்படி பிள்ளைக்கு சொல்லுவாரு, நீ முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை அணிந்து இந்த மனிதனால அவனுடைய பிள்ளைக்கு எப்படி சொல்லலும்? ஏலா சகோதரர்களே,
பிள்ளைக்கு சொல்றதுக்கு முன்னால வாப்பா கிட்ட வரணும். இந்த ஆடையை வச்சுட்டு இவர் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தி, அல்லாஹ்வுடைய முஹம்மதான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நான் முஹப்பத்துன்னு சொன்னா ஒத்துக்கொள்ளேன்மா சகோதரர்களே. தூக்கு மேடை அங்கிருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முள் தைக்க கூடாது என்பதாக அந்த சஹாபாக்களுடைய உணர்வு இருக்கும் என்றால், இந்த காலத்தில் வாழக்கூடிய எங்களுடைய உணர்வுகள் ஏன் சகோதரர் செத்து மரணித்து விட்டது? எப்பொழுது உயிர்ப்பிப்பது? அவருடைய நண்பர்களும் சொல்வது கிடையாது, உறவினர்களும் சொல்வது கிடையாது, குடும்பங்களும் சொல்வது கிடைக்காது. இந்த நிலைமை நீடிக்கப்பட்டால் நமது வாலிபர்கள் அவர்களும் இதே ஆடையில் மஸ்ஜிதுக்கு வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது நண்பர்களே. எனவே ஒவ்வொரு விடயத்திலையும் நபியோருடைய சொல்லும் செயலும் வாழ்க்கையும் நமக்கு அழகான முன்மாதிரியே. லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. எனவே அந்த வாழ்க்கையை எல்லா கட்டங்களிலும் தன்னிலும் தன் மனைவி குடும்பத்திலும் தனது பெற்றோரிடத்தையும் குழந்தையிலும் உண்டாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் மங்கி மறைந்து கொண்டிருக்கிறது சோதரர்களே. ஹதீஸ்ல வருது, அது கியாமத்துக்கு நெருக்கமான காலத்துல என்னுடைய சுன்னத்து மங்கி மறையக்கூடிய காலத்துல யார் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவாரோ 3 ஷஹீதுனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? அவருடைய இரத்தம் பூமிக்கு முன்னால ஒரு சுட்டு வடிகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிருவான். இதர வடியக்கூடிய ஒவ்வொரு இரத்த துளியலுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இந்த நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்ற உள்ளத்துல வரணும், சுன்னத்தால ஹயாத்தாக்கப்படணும், அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துல் சொல்லப்படணும். எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களையும் அந்த முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரலை கேட்டாலும் அவருடைய பேரலையும் எமது நாவினால் அவருடைய அந்த ஸலவாத்துகளை சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அன்பு கட்டளையான இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமாண்டி அல்லாஹ் தஆலா நபியர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமும் சொல்லுமாறு எந்த அன்பு கட்டளையை பிறப்பித்துள்ளானோ அந்த அன்பு கட்டளையை செய்தவர்களாகவும் அவருடைய சுன்னாக்களை பேணியவர்களாகவும் அவருடைய மஹப்பத்துடனும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த காலத்திலேயும் எஞ்சிருக்கக்கூடிய இந்த காலங்களிலேயும் வாழ்ந்து மடிவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானா. யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, குடும்பத்தினரை பார்த்து மன்னிச்சிரியா அல்லாஹ், பூரா உம்மத்தை முஸ்லிமானை பார்த்து மன்னிச்சிரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் நம்ம வீட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கைக்கு வந்து விட்டார்களோ அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்களுடைய கபர் எல்லாம் சொர்க்க பூங்கவனமாக்கிறியா அல்லாஹ், நரக படுகொலை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஈமானோட தீனோட சந்தோஷமா ஆரோக்கியமா ஆஃபியத்தா வாழ வச்சிரியா அல்லாஹ். எங்களை எத்தனையோ பேர் நோயாளி அழைக்கிறோம் யா அல்லாஹ், நோய்களை குணப்படுத்தி தாயா அல்லாஹ், கடனாளியுடைய கடன்களை நிறைவேற்றியா அல்லாஹ், கஷ்டவாளியுடைய கஷ்டங்கள் இல்லாம யா அல்லாஹ். உலகத்துல வாழ்ந்து மடிகிறதுக்கு முன்னால உடம்புல ஆரோக்கியம் ஆஃபியத் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த காபாவை காட்டு கண்ணங்களால காட்டிரியா அல்லாஹ். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு முன்னால அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை தந்துருவாயா. நம்முடைய ஹலாலான ஜாயிஸான ஆசைகளை தேவையில கண்ணியமான முறையில பூர்த்தி செய்து தந்துருவாயா. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.